உதவியா இருந்தது. நான் என் லைஃப்ல நான் சொல்றேன், எனக்கு நிறைய போராட்டம், படிப்பு வரலன்னு ஒரு மைண்ட் செட். எனக்கு முடியல என் லைஃப்ல. பிரச்சனைகள் வேற, குடும்பத்துல வியாதி, போராட்டம், பிரச்சனை. இதுக்கெல்லாம் படிப்பு வரல, முட்டாள், எல்லா இடத்துலயும் முட்டாள் முட்டாள்னு சொல்றாங்க. எனக்கு ஞானம் இல்லைன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என் லைஃப் முடிஞ்சிட்டு எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைச்சேன். அப்போ ஒரு டிவிஎஸ் 50ல ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு, பக்கெட் வியாபாரம் விற்கிறதுக்கு. அவர் ஒரு காரியம் சொன்னாரு. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு. அது கர்த்தராலே ஆயிடுச்சு. நீ ஆகாதுன்னு தள்ளப்படுறியா, நீ மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டேன்னு சொன்னாரு. அது தெரிஞ்ச பிறகு அவர் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கும் அதே மாதிரிதான் நம்பிக்கையை இப்படிதான் ஆண்டவர் உண்டாக்குவாரு. அதுக்குதான் நீ சாக வேண்டாம்ப்பா, உன்னை குறிச்சு பாரம் உள்ள ஒருத்தர் இருக்காரு. இதுல தான் எழுதப்பட்டிருக்கு, நீ சாக வேண்டாம், உன்னை குறிச்சு பாரம் உள்ள ஒருத்தர் இருக்காரு. நீ உனக்காக சிலுவையில மரித்தவர் ஒருத்தர் இருக்காரு. நீ கஷ்டப்பட வேண்டாம், உன் கஷ்டத்தை மாத்திரக்கு ஒருத்தர் இருக்காரு. உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, உனக்கு பரலோகத்தை கொடுக்க நினைக்கிறாரு. நிறைய பேர் பாவத்துல இருந்து விடுதலை பெற முடியாம இருக்கிறீங்க, பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, என்னென்னமோ பாக்குறீங்க. நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, மாற முடியல. சில அசுத்தமான பாவத்துக்குள்ள இருக்கீங்க, விபச்சாரம் பண்றீங்க, உங்களால விட முடியல. இயேசு கிட்ட வந்தா விடுதலை கொடுப்பார். இதை சொல்றதுக்கு தான் வரவங்க. நிறைய பேர் சாபத்துன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, விடுதலை கிடைக்கல. லட்சக்கணக்கான ரூபாயை மந்திரவாதிகள்கிட்ட செலவழிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. ஆனா இயேசு ஒத்த ரூபா வாங்காம இயேசுவேன்னு கூப்பிட்டு அவர் விடுதலை கொடுப்பாரு. இதை யாருக்கும் தெரியல. இதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம்னா இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கோம், அப்படியாச்சும் புரிஞ்சுப்பாங்களான்னு சொல்லி. அதுக்கு தான் நாங்க கொடுக்கோம். சரி, உங்க எல்லாரையும் நீங்க என்ன வெறுக்கலாம், நான் சொன்னதை நினைச்சு இவன் லூசு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உங்க எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன். இயேசு உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நல்லா இருங்க. ஆமென்.